சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் ஆறுதல் அளித்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன். காதல், சோகம், மகிழ்ச்சி என அனைத்திற்கும் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்த கண்ணதாசன் வாழ்க்கையின் தத்துவங்களையும் தனது வாழ்வில் நடந்த தான் சந்தித்த சம்பவங்களையும் தனது பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்தவர். பாடல்கள் மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா என பல திறமைகளை உள்ளடக்கிய கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார். என்னதான் சண்டை போட்டாலும் இருவரும் ஏதாவது ஒரு வகையில் பேசிக்கொள்வார்கள். இவர்கள் ஜோடியில் வந்த பாடல்கள் அனைத்தும் காலத்தால் அழியாத பாடலாக உள்ளது. என்னதான் பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்தில் தப்பு செய்து விடுவோம் என்பதை எம்.எஸ்.வி. ஒரு பாடலில் நிரூபித்துள்ளார். அதாவது 1964ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடிப்பில் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கிய கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெங்களுடனே சுந்தரத் தெலுங்கினில் பாட்டிசைத்து பாடல் இன்றும் பலரது ஃபேவரட் லிஸ்டில் உள்ளது. இந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த பாடல் இசையமைப்பின் போது எம்.எஸ்.வி.க்கு ஒருவர் ஃபோன் செய்து லிரிக்ஸ் வருவது, அதற்கு இசையமைத்து விடுங்கள் என்று சொல்லியுள்ளார். எம்.எஸ்.வி.யும் சரி என்று சொல்லிவிட்டு டியூன் போட்டிருக்கிறார். ஆனால் டியூன் வரவே இல்லை. உடனே கண்ணதாசனுக்கு ஃபோன் செய்து, என்ன பாடல் இது? நீங்கள்தானே இதை எழுதினீர்கள், இசையை ஒழுங்காக உட்காரவில்லை என்று சொல்லியுள்ளார். அதற்கு கண்ணதாசன் என்ன பாட்டு என்று கேட்டதற்கு எம்.எஸ்.வி. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெங்களுடனே சுந்தரத் தெலுங்கினில் பாட்டி செத்து என்றால் எந்த பாட்டி செத்து என்று கேட்டுள்ளார். உடனே கண்ணதாசன், அது பாட்டி செத்து இல்லை, பாட்டி செய்த்து. இது நான் எழுதின பாடல் இல்லை, மகாகவி பாரதியார் எழுதிய பாடல். இது கூட தெரியவில்லையா என்று கேட்டுள்ளார். இதைத்தான் எம்.எஸ்.வி. செய்த பெரிய தவறு என்று இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.